ஹலோ வணக்கம் நண்பர்களே. இப்போ பழுப்பு ரெடி பண்ணி ஹலோ வணக்கம் நண்பர்களே. மிஸ்டர் மெட்ராஸ் பிளாக் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று ஒரு நாள் முழு தண்ணி லாரி வேலையை பற்றி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வேலைக்கு கிளம்பலாம். முதல்ல என்னை பற்றி நான் சொல்லிடுறேங்க. நான் தனியார் கம்பெனியில் தண்ணி லாரி டிரைவராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் 10 வருஷமாக. காலையில் 8 மணிக்கு டியூட்டிங்க. இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இது என்னோடய வண்டி. பைக்கில் தான் நாங்கள் போக வேண்டியது இருக்கும். நான் கம்பெனிக்கு வர்றதுக்கு முன்னாடி கிளீனரு தண்ணி பிடிச்சி வண்டியெலாம் கழுவி ரெடியாக வச்சுருப்பாங்க. டாட்டா 1109 கிளம்புறதுக்கு முன்னாடி வண்டியை நல்லா தரவாக செக் பண்ணிப்பேன். வாங்க டயர் முதல்ல செக் பண்ணிப்போம். முதல்ல டயரில் காற்று இருக்குதா என்ன எதுவும் தட்டி பார்த்தா தெரிஞ்சிடும் சர்வீஸ் ஆன டிரைவருங்களுக்கு. அதனால் ஒவ்வொரு டயரையும் தட்டி பார்த்துட்டு தான் நாங்கள் வண்டி எடுப்போம். 4 பக்கம் டயரும் 4 பக்கமும் டயரும் நல்லா தரவாக செக் பண்ணிவிட்டு, எதுக்காக செக் பண்ணுறோம்னா பஞ்சர் ஏதாவது இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். காலையிலேயே அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம எங்கேயும் அவசரப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. அதுக்காக தான் தரவாக செக் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு முதல்ல இன்ஜின் ஆயிலை செக் பண்ணணும். இன்ஜின் ஆயில் குறைவாக இருக்கா, ஆயில் கரெக்டாக தெளிவாக இருக்கா, ரொம்ப கருப்பாக இருக்கா அப்படின்றத நல்லா செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்தது ஸ்டேரிங் ஆயில் செக் பண்ணணும். பவர் ஸ்டேரிங் ஆயில் முதல்ல செக் பண்ணணும். பவர் ஸ்டேரிங் ஆயில் கம்மியாக இருக்கா என்ன ஏதுன்னு பார்த்துட்டு செக் பண்ணி அதுக்கப்புறம் வண்டி எடுக்கணும். அந்த பாட்டை செக் பண்ணிவிட்டு ரேடியேட்டரில் தண்ணி இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். தண்ணி ஃபுல்லாக ஊற்றி நம்ம எப்போவுமே வச்சுருக்கணும். அப்பப்போ செக் பண்ணிவிட்டு, இப்போ இதுவரையும் பார்த்தது எல்லாமே வெளியில் இருக்கிற செக் பண்ண வேண்டிய விஷயங்கள். இதுக்கப்புறம் பார்க்க வேண்டிய விஷயங்கள் உள்ள கேபின் உள்ள பார்க்கணும். வாங்க. கேபின் உள்ள டேஷ்போர்டு கீ ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் உள்ளும் வேலை செய்தான்னு உள்ள செக் பண்ணணும். அதுக்கப்புறம் ஏர் ஃபுல்லாக இருக்கா, 8ல் இருக்கா 10ல் இருக்கான்னு செக் பண்ணணும். 2 முள்ளும் 10ல் இருக்குது 8ல் இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதே போல் ஹீட்ரு ஒர்க் ஆகுதா, டீசல் இருக்குதா, இதெல்லாம் செக் பண்ணிக்கணும். ஏர் எங்கன்னா லீக் ஆகுதானா இந்த முள்ளில் பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம். ஒரு சைடு கம்மியாகவும் ஒரு சைடு அதிகமாகவும் எங்கேயும் லீக் ஆகுதுன்னு அர்த்தம். இதையும் நல்லா செக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா வண்டி எடுக்கணும். வண்டியை ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் மூவ் பண்ணி பிரேக் அடிக்குதா செக் பண்ணிட்டு தான் போகணும். இப்போ வாங்க ஆர்டர் சீட்டை பார்த்துட்டு எத்தனை ஆர்டர் 3 ஆர்டர் கொடுத்துருக்காங்க. 3 ஆர்டருக்கும் போக போகிறாங்க. இப்போ வாங்க கிளம்பலாம். இப்போ மணி 9. இப்போ டிராஃபிக் அதிகமாக இருக்கிற இடத்துல நம்மளை உள்ளே அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால் நம்ம நின்று யோசித்து எந்த வழியில் போகலாம், போனால் கரெக்டாக நம்ம ஆர்டருக்கு கரெக்டான இடத்த அடைய முடியும் அப்படின்றத யோசிச்சுட்டு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வண்டி எடுத்து அந்த வழியாகவே போக முடியும். இப்போது சிட்டிக்குள்ளே காலையில் 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும் சிட்டிக்குள்ளே லாரிங்க அலோடு கிடையாது. அப்படி இருக்கும்போது அதே போல் ஈவினிங் 4 மணிலேருந்து நைட்டு 9:30 மணி வரையும் சிட்டிக்குள்ளே லாரி அலோடு கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்ம கரெக்டாக வழியை கரெக்டாக கண்டுபிடிச்சி எந்த வழியில் போனால் அந்த இடத்துக்கு நம்ம சேர முடியும் அப்படின்றத பார்க்கணும். நண்பர்களே, இப்போ முதல் கம்பெனிக்கு முதல் ஆர்டருக்கு வந்திருக்கோம். இதை முடிச்சுட்டு இதுக்கப்புறம் 2வது ஆர்டருக்கு போவோம். வாங்க. இப்போ நம்ம வந்திருக்கிற இடம் காட்டூர் சிப்காட்டுன்னு ஒரு இடம். இங்கே தண்ணி கேட்டிருக்காங்க. நம்ம தண்ணி இறக்கிட்டு இந்த ஆர்டரை முடித்து அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டருக்கு போவோம். வாங்க.
நண்பர்களே, இப்போ பழுப்பு ரெடி பண்ணியாச்சு. மேலே போகுது, நல்ல டேங்க்கு. சும்மா இப்போ வால்வை ஆன் பண்ணிவிட்டு மோட்டரை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது. தண்ணி போட்டு முடிச்சாச்சு. ஓசை சுற்றணும், ஓசை சுற்றிட்டு கிளம்ப வேண்டியது தான். தண்ணி எவ்வளோ போடுறதுன்னு நம்ம வந்துட வேண்டியது. வாங்க போகலாம். இப்போ நீங்கள் இப்போ பார்க்குற இடம் வந்து மகளிர் சிப்காட் திருமுல்வாயில். மகளிருக்காகவே இந்த இடத்த ஒதுக்கி சிப்காட்டாக அறிவிச்சிருக்காங்க, அப்போ இருந்த அம்மா ஆட்சியின் போது. இப்போ இதை தான் நம்ம பார்த்துட்டு நம்ம வெளியே போயிட்டுருக்கோம். நாம் கம்பெனிங்களுக்கு தான் தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். இது போல் நிறைய கம்பெனிங்க இருக்குது. இனி வர வீடியோக்களில் ஒவ்வொரு கம்பெனிங்களை பற்றி நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச கம்பெனிங்களை பற்றி. வாங்க அடுத்த ஆர்டருக்கு போவோம். இப்போ நம்ம போயிட்டுருக்க இடம் வந்து ஒரு மெடிசன் கம்பெனி. இந்த மெடிசன் கம்பெனி நம்ம தண்ணி சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். வாங்க பார்க்கலாம். இது எங்கே இருக்குன்னா சென்னையில் திருமுல்வாயில்ன்ற இடத்துல தான் இருக்குது. இந்த இடம் அம்பத்தூர் எஸ்டேட்டு பக்கத்தில் தான். இப்போ நம்ம வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு, செகண்ட் ஆர்டரு. நாங்கள் தண்ணியை வந்து கீழே தொட்டிங்களில் போடுவோம், டேங்க் இருக்கும், டேங்கில் போடுவோம். மேலே 30 அடி ஹைட்டு டேங்கில் பழுப்பு போட்டு ஏற்றுவோம். இதை நான் ஒவ்வொன்றா அடுத்தடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ மணி 12 ஆக போகுது. இதுக்கப்புறம் இன்னொரு இடம் இறங்கணும், இறங்கிட்டு பார்ப்போம். இப்போ இங்கே தண்ணி முடிஞ்சிருச்சு. நம்ம வேறு இடத்துக்கு போய் போட்டுட்டு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு செகண்ட் ஆர்டர் முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துல போய் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். இப்போ நாம் வந்திருக்கிறது ஃபஸ்ட்டு ட்ரிப்பு தேர்ட் ஆர்டரு. இதை முடிச்சிட்டோம்னா நேராக கம்பெனிக்கு ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிச்சுட்டு செகண்ட் ட்ரிப்புக்கு தண்ணி பிடிக்க ரெடி ஆகிடுவோம். ஃபஸ்ட்டு ட்ரிப்பு முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் ட்ரிப்புக்கு தண்ணி பிடிக்க போகிறோம். சாப்பிட்டுட்டு தண்ணி பிடிப்போம். வாங்க. இப்போ மணி 2 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து செகண்ட் ட்ரிப்பு தண்ணி பிடிக்கிறதுக்கு. இப்போ நான் இதை சாப்பிட்டுட்டு இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பணும். சாப்பாடு நான் வீட்டிலேருந்தே எடுத்துகிட்டு வந்துடுவேன், வெளியில் பெரும்பாலும் சாப்பிட மாட்டேன். ஓகே, அடுத்த லோடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ போக வேண்டியது தான். போய் ஃபஸ்ட்டு லோடு கொடுத்துருக்காங்க, அங்கே இறக்கிட்டு ஃபோன் பண்ணுவோம். அடுத்த ஆர்டர் எங்கன்றதை ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கே போடுவோம். வாங்க போகலாம். இப்போ நாம் செகண்ட் ட்ரிப் ஃபஸ்ட் ஆர்டர் வந்திருக்கோம். நான் நிற்கிற இடம் தாஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க, அம்பத்தூர் தொழில்பேட்டையில் இருக்குது. ஓகே, இங்கே தண்ணி இறக்கி முடிஞ்சிட்டு நம்ம கிளம்பலாம். இன்னொரு இடத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டுட்டு அங்கே போய் தண்ணி இறக்கி. இப்போ நம்ம வந்திருக்கிறது செகண்ட் ட்ரிப்பு செகண்ட் ஆர்டரு. இப்போ நம்ம கம்பெனி உள்ளே இருக்கிறதுனால பெரும்பாலும் வீடியோ எடுக்க முடியாது, முடிஞ்ச அளவுக்கு பார்க்கலாம். லாஸ்ட்டு இங்கே தண்ணி முடிஞ்சிடும், தண்ணி மொத்தமாக இறங்கிடும். இதை முடிச்சுட்டு நம்ம இன்னைக்கு என்னோட ஒரு நாள் டிரைவர் வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மணி 6:30. காலையில் 9 மணிலேருந்து 6:30 மணி வரையும் என்னோடய வாழ்க்கை இதுதான். இதுக்கப்புறம் வர வீடியோக்களில் நான் பெரும்பாலும் வெளியில் கம்பெனிங்களை பற்றி என்னை பற்றி நிறைய விஷயங்களை பார்ப்போம்.